ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி பல கோடி ரூபாய் மோசடி, 2 பேர் கைது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும். தமிழ் உரிமை இயக்கத்தினர் தொடர் முழக்க போராட்டம். ரேஷன் கார்டு வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது. இருசக்கர வாகனத்தை திருடிய முதியவர் கைது, 3 வாகனங்கள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த 2 பேரை இணையவழி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தின் ஆன்லைன் மூலமாக பகுதி நேர வேலை இருக்கிறது என்று செல்போனில் மெசேஜ் வந்துள்ளது. இதனை நம்பிய அவர் அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். அந்த நிறுவனம் மகேஷ்குமாருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்கை அனுப்பியுள்ளது. மகேஷ்குமார் அந்த லிங்கின் மூலம் உள்நுழைந்து அவர்கள் கொடுத்த டாஸ்கை செய்து முடித்துள்ளார். அதன் பிறகு மகேஷ்குமாரை தொடர்பு கொண்ட அந்த நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி மிரட்டி 4,68,127 ரூபாயை அபகரித்தனர். இணையவழி மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மகேஷ்குமாரை மிரட்டி பணம் பறித்தது மும்பை செம்பூர் பகுதியைச் சேர்ந்த சிவப்பா போபடோ என்பது தெரிய வந்தது. கடந்த 5 நாட்களில் அவர்களின் வங்கிக் கணக்கில் 1,50,00,000 பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளது தெரிய வந்தது. மேலும் 20க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை உபயோகப்படுத்தி இது போன்ற அவர்கள் கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்க கோரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் புதுவை சட்டசபை அருகே தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பொருளாளர் சுகுமாரன் வரவேற்புரையாற்றினார். அமைப்பு செயலாளர் தீனா விளக்க உரையாற்றினார். பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வம் நோக்க உரையாற்றினார். நிர்வாகிகள் வீரமணி, வீரமோகன், மல்லிகா சங்கரன், மாமல்லன், இளங்கோ, முத்துக்கண்ணு உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். போராட்டத்தில் தமிழ் இயக்க நிர்வாகிகள் வேல்சாமி, ஆறு செல்வன், இனமுகில், அசன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 23 இடங்களுக்கு மாணவர்கள் இல்லாத நிலை இருக்கிறது. 52 இடங்களிலே கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அப்படி தகுதியை வளர்க்க முடியாத நிலையை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய என்ஆர் அவர்களும் பிஜேபி கூட்டணி அரசு தான். எனவே மாணவருடைய அறிவுத்திறனை இன்னைக்கு பாழடித்திருப்பதற்கு இது ஒரு உதாரணம். ரேஷன் கார்டு வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் வாங்கிய 2 அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கும், குடும்ப அட்டையில் பெயர் நீக்கல், சேர்த்தல் மற்றும் வறுமை கோட்டிற்கு உள்ளவர்கள் சிவப்பு நிற குடும்ப அட்டை பெறுவதற்கும் அங்குள்ள ஊழியர்கள் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறதா. இந்நிலையில் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்காக குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பம் செய்து பல மாதங்கள் ஆகியும் குடும்ப அட்டை வழங்காமல் காலம் தாமதம் ஏற்பட்டதால் இது குறித்து அவர் கள ஆய்வாளர் சர்க்குணத்திடம் சென்று கேட்டுள்ளார். அப்போது அதற்கு அவர் 10,000 ரூபாய் லஞ்சமாக கொடுத்தால் உடனடியாக புதிய குடும்ப அட்டை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஐயனார் 5,000 ரூபாயை கூகுள் பே மூலம் சர்க்குணத்திற்கு அனுப்பியுள்ளார். மீதமுள்ள 5,000 ரூபாய் பணத்தை கொடுத்தால் மட்டுமே குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று கள உதவி ஆய்வாளர் சர்க்குணம் மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை உதவி அதிகாரி பாலகுமாரன் ஆகியோர் தெரிவித்ததாக கூறப்படுகிறதா. இந்நிலையில் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஐயனார் இது குறித்து புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகளை ஐயனாரிடம் கொடுத்து அதிகாரிகளை கொடுக்குமாறு கூறியுள்ளனர். அதன்படி ஐயனார் கள உதவி ஆய்வாளர் சர்க்குணத்தை புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே வருமாறு கூறியதை தொடர்ந்து அவர் அங்கு வந்துள்ளார். 5,000 ரூபாயை ஐயனார் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து சர்க்குணம் பெற்ற லஞ்ச பணத்தில் தனது பங்கு தொகையை பெறுவதற்காக தட்டாஞ்சாவடி விபிபி நகரில் காத்திருந்த உதவியாளர் பாலகுமாரனையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இருசக்கர வாகனத்தை திருடிய முதியவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் வாகன திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனை தடுக்க போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி முதலியார்பேட்டை போலீசார் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த முதியவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது அந்த முதியவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அப்போது அவர் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குமார் என்கிற செல்வகுமார் என்பதும் 62 வயதுடையவர் என்பதும் தெரிய வந்தது. அவர் ஓட்டி வந்த டிவிஎஸ் எக்ஸல் 2 சக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் முதலியார்பேட்டை, முருகம்பாக்கம், இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் இருந்தும் அவர் டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தை குறிவைத்து திருடியதும் தெரிய வந்ததா. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 3 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். வாடகை கார் ஓட்டுநர்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டும் வீடியோ வைரலாகி வருகிறது. தமிழகம் மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களில் ஓலா, ஊபர் மற்றும் ராபிடோ போன்ற வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகனங்களின் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரை சிறிய பரப்பளவை கொண்ட யூனியன் பிரதேசம் என்பதால் இங்கு அதிகப்படியான ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் உள்ளனர். இவர்கள் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்வதும் அன்றாட தேவைகளுக்கு பொதுமக்களை அழைத்துச் சென்று அதில் வரும் வருமானத்தில் தங்களது வாழ்க்கையை கழித்து வருகின்றனர். இந்நிலையில் ராபிடோ வாடகை இருசக்கர வாகன ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர்கள் மடக்கி பிடித்து மிரட்டும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தற்போது புதுச்சேரி முழுவதும் ராபிடோ மூலம் இயங்கும் வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகனங்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்வேறு இடங்களில் மடக்கி பிடித்து தொடர் மிரட்டல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை அருகே சென்ற ராபிடோ வாடகை இருசக்கர வாகனம் மற்றும் கார்களை மடக்கிய ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர் மிரட்டலில் ஈடுபட்டு வருவது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த வீடியோ பரபரப்பை மேலும் அதிகமாக்கியுள்ளது. ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் தொடர் எதிர்ப்பால் ராபிடோ வாகனங்களின் சேவைகள் முடங்கியுள்ளது. மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய்களை இருசக்கர வாகனத்தில் வரும் இளைஞர்கள் தாக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புதுவை மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய் ஒன்று உடல் நலம் குன்றி கிடப்பதாக பொதுமக்கள் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அந்த அமைப்பின் தலைவர் அசோக் ராஜ் மற்றும் ஜெயமணி ஆகியோர் அந்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது அந்த நாய் காயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. நாயை மர்ம நபர்கள் தாக்கியிருக்க கூடும் என்று சந்தேகமடைந்த அவர்கள் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அக்காட்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை இருசக்கர வாகனத்தில் குழுவாக வரும் இளைஞர்கள் தடியால் மிகவும் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் அதே இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிற நாய்களையும் தாக்கி வந்ததோடு நாய்களுக்கு உணவளிக்கும் நபர்களை ஆபாசமாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்புவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புவனைப்பேட் சின்னப்பேட் பகுதியில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் மின் சாதனங்கள் அடிக்கடி பழுதடைந்ததா. இதனை அறிந்த திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதிக்கு உடனடியாக புதிய மின்மாற்றி அமைக்கவும், எல்டி மின்பாதையை வலுவூட்டவும், ஒரு முனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும் மின்துறை செயற்பொறியாளரிடம் பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் 22,66,652 ரூபாய் மதிப்பீட்டில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது. தற்போது அனுமதி கிடைக்கப்பெற்று புதிய மின்மாற்றி மற்றும் இதர பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான தொடக்க விழா நடைபெற்றதா. திருப்புவனை சின்னப்பேட் அருகே நடைபெற்ற இந்த விழாவில் திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இவ்விழாவில் மின்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை அணி தலைவராக பதவியேற்றுள்ளவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்.
புதுவை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி சிறுபான்மை மாநில தலைவராக சுல்தான்பேட்டையை சேர்ந்த இக்பால் பாஷா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது அவருடன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் சுல்தான்பேட்டை ஜமாத்தினர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜியின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜியின் பிறந்தநாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலாஜிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு ஈட்டன் தொழிற்சாலையை சேர்ந்த மாற்று சங்கத்தினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஐஎன்டியூசி தலைவர் பாலாஜி முன்னிலையில் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். மேலும் மாநில ஐஎன்டியூசி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள ஐஎன்டியூசி கடற்கரை சிறு வியாபாரிகள் தொழிற்சங்கத்தினர் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர் ஜான், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மகளிர் காங்கிரசார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியின் 18வது கல்வியாண்டின் தொடக்க விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் 18வது தொழிற்கல்வி ஆண்டின் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. 16க்கும் மேற்பட்ட பல்வேறு பிரிவுகளில் தொழிற்கல்வி பயில்வதற்கு இந்த ஆண்டு சேர்ந்துள்ள மாணவ மாணவியர் தங்களது பெற்றோர் மற்றும் காப்பாளர்களுடன் விழாவில் கலந்து கொண்டனர். கல்லூரியின் 17 ஆண்டு கால நிகழ்வுகள் குறும்படமாக புதிதாக சேர்ந்துள்ள மாணவ மாணவியருக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. உறுதியான வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஓராண்டு கால பயிற்சி பற்றிய முழு விளக்கமும் அளிக்கப்பட்டது. கல்லூரி இயக்குனர், முதல்வர், மேலாளர், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவியர் இந்த ஆண்டு அனைத்து பிரிவுகளிலும் கல்லூரியில் சேர்வதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பியூட்டிஷியன், டெய்லரிங் மற்றும் நர்சிங் என பெண்கள் பிரிவுக்கான பகுதி நேர படிப்புகளில் சேர்வதற்கு ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவில் சேர்ந்து பயில உச்ச வயது வரம்பு இல்லை. 18ஆம் ஆண்டு தொழிற்கல்வி பயில விரும்பும் மாணவ மாணவியர் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,170 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 73,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,190 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆன்லைனில் பகுதி நேர வேலை என கூறி பல கோடி ரூபாய் மோசடி, 2 பேர் கைது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும். தமிழ் உரிமை இயக்கத்தினர் தொடர் முழக்க போராட்டம். ரேஷன் கார்டு வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள், லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது. இருசக்கர வாகனத்தை திருடிய முதியவர் கைது, 3 வாகனங்கள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.